அந்த அன்பைஸ் பாட்டி கட்டு சொல்லலாம் நேற்று அன்பைஸ் இந்த ரைட் எடுத்தோம்ல அங்கே போயிட்டு அந்த போஸ்ட்டில் கொண்டே அடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இருங்க ஒரே செகண்ட். லெஃப்ட் சூர்யா. சுற்றணும் கரகரன்னு சுற்றணும். டைம் கேட்டணும் கூட மறுபடியும் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல சத்தம் போட்டிங்க. ஆமாம் சித்த நேரம் அமைதியா இருக்குண்ணா போயிடுறான். அது நீ திருப்பின ஸ்பீடு எப்படி எல்லாரும் தான் வேண்டாம் பாராட்ட வேண்டாம். நீ திருப்பின ஸ்பீடு எப்படி திருப்பின வேற ஒன்று இல்லை. நீ வந்து முன்னாலே கவனிச்சு கரெக்டாக திருப்பாம கொஞ்சம் நல்லா லெஃப்ட் ஏறி ஒரு மாதிரி கரெக்டுன்னு திருப்பி. இவ்வளோ உன்னிப்பாக பார்க்குறீங்களா? டே என்னடா லெஃப்ட்டு வாய்ஸும் இதுவும் டைமிங்கில் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது ஒரு சில நேரம் டைமிங் மாதிரி வந்துடுது. மெயின்டைன் பண்ணிக்கலாம். பிரேக் விட்டால் போயிடும். பரவாயில்ல ராஜா. பட் இது லூப் மோடில் ரிப்பீட்டடாக இருந்ததுன்னா செட் ஆயிடும் கை. இப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இல்லைங்கும் போது தான் நமக்கு சங்கட்டம், வேறு ஒன்றும் இல்லை. நிதானமாக ஓட்டணும், பரபரப்பு மட்டும் ஆகக்கூடாது. அது இன்னும் ரிப்பீட் மோடில் போனால் குறைஞ்சிடும் தம்பி, குறையாமலாம் கிடையாது. பட் அது வந்து இப்போது இந்த இதுக்கு இந்த டைமிங்க்கு அது இருக்குதான் செய்யும். ரைஸ் அப்படிங்கிறத விட அது இந்த பிகினிங் ஸ்டேஜ் என்னடா பிகினர், அதனால் அது அப்படி தான் இருக்கும். தம்பி 500 கேட்குறானுங்கடா. ஆமாம், நான் ரிட்டர்ன்லாம் 30 செகண்ட் வீடியோக்கு 500 கேட்குறானுங்க. ஒரு வீடியோக்கா? ஆமாண்டா. அதுதான் பர்மனெண்ட்டாக சொல்கிறேன், எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறதுக்கு. ரைட். நான் எல்லா வீடியோஸும் ஏன் அப்டேட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து அதை இப்போ பார்த்தேன் அதில் முழுசாக பார்க்குறீங்கன்னா இது இவங்களுக்காக பசங்களாம் பார்க்கணுங்க போடுறதில்ல. இப்போ உன்னோட வீடியோ அப்டேட் பண்ணுன்னா அதை நீ பார்க்குறீல்ல, அதுக்காகத்தான் அப்லோட் பண்ணுறேன். புரியுதா? நீ பார்க்கணுமே தான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. இல்லை, அதுலேருந்து நல்லா சம்பாதிக்கலாம். அது சம்பாதிக்கலாம். பட் ரைட்டு, அந்த யூடியூப்பில் சம்பாதிச்ச காலமெல்லாம் இப்போ நினச்சவங்க பூரா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல அதிகமாக. சரிதான், அவங்களுக்கு எது தேவைன்னா அதுக்குள்ளே போடுறாங்க, இல்லாட்டி விட்டுடுறாங்க. முதல்ல ஒரு காலத்தில் என்ன இருந்ததுன்னா, யூடியூப் ரீல்ஸ் சும்மா 4 ரீல்ஸ் போட்டாலும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் ஏன்டா பார்க்குங்கிற அளவுக்கு மக்கள் மெயின் செட் மாறிட்டாங்க. நம்ம ரீல்ஸ் பார்ப்போம், அவன் சம்பாதிப்பான், இது ஏன் போயிட்டுங்கிற அளவுக்கு மக்கள் நம்ம வேறு வேலை செஞ்சுட்டு போயிடலாம் அந்த டைமிங்க்கு அப்படின்னு மக்கள் மாறிட்டாங்க. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இது உனக்கு தேவை, இந்த வீடியோ இருக்குது, இன்றைக்கி நான் வண்டி ஓட்டியிருக்கேன், நீ வீட்டுக்கு போனீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ரைட், ஓகே. அது நீ டிரைவிங் கிளாஸ்லாம் முடிச்சிட்டீங்கன்னா நீயே பார்க்க மாட்டேன். இது ஏன் ஏதோ இவங்ககிட்ட போய் டிரைவிங் கற்றுக்கிட்டோம், அந்த பாவத்துக்கு இந்த சேனலை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். என்ன தேடிக்கிட்டு போட்டுருக்கோம் சூர்யா. லெஃப்ட்டு
ரைட் திரும்பி நேராக அவன்கிட்ட போயிடும். முஸ்ஃபிக். அவன் 2 நாள் நீ இல்லாமல் ஏன்னா அவன் இல்லையானா ஆனால் அவன் இல்லையானா இல்லை ஷெடியூல் மாறிடுச்சுடா. ஆளு நிறையா இருக்காங்கடா. ஆமாம் நீ நீட் ரிசல்ட்டு அப்படியா? ஆமாம் நேற்று நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு. நல்லா 7 மணியே இன்னும் கூப்பிடாம இருக்கான். ரிசல்ட் என்ன ஆச்சு? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். பை ரிசல்ட் என்னாச்சுன்னு உங்கள் ஃப்ரெண்டு கேட்க சொன்னார் பை. நானே வந்து நேரில் வரானாங்களா? ஓகே, அவரை கூப்பிட்டுருக்கேன். சொன்னோன்னே டக்கு ரிசல்ட்டுங்க அப்படின்னா வா வா வா. நீட்டு ஏதோ பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமாம் நான் மறுபடியும் எக்ஸாம் வச்சாங்க. அப்படியா? அது ஆமாம் ஃபஸ்ட்டு நடந்தது லீக் ஆகிடுச்சு கேஸ் ஆகி. இப்போ மறுபடியும் ஜூனில் ஒன்று வச்சாங்க. இப்போ மறுபடியும் போய் எழுதிட்டு வந்தீங்களா? ஆமாம். ஓ நீ நீட் எழுதிருக்கியா? நான் சும்மா எழுதியிருக்கேண்ணா. இப்போ கிடச்சா பார்க்கலாம் அப்படின்னு. அப்படி இன்னும் இல்லை. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2 பேத்துக்கு ஒன்று தானா? எனக்கும் கொஞ்சம் ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும். படிப்பில் எவ்வளோ நாளே செலுத்துறீங்க? அது வரையும் சந்தோஷம். அது வரையும் சந்தோஷம். ஆமாண்ணா. அப்புறம் நம்மளால 2 லட்சம்லாம் வருஷத்துக்குலாம் கட்டுறது ரொம்ப கஷ்டம்ண்ணா. அப்படி கட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி காலேஜ் போய் கட்டணும். ஏன் சரி இந்த ஆட்டம் இருக்கிற லெஃப்டா? லெஃப்ட் திரும்ப நேரம் வண்டி போயிடும். அவ்வளோ தூரம் போகக்கூடாது. இதுக்குள்ளேயே முடிச்சிடணும். இப்போ அந்த மிரர் யூஸ் பண்ணி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணால் ரோடுக்கு போயிடும். இந்த ரோடு தேர்ட் கியர் போட்டு இன்க்ரீஸ் பண்ண அப்படியே போயிடும். இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிடும். அவங்க அப்படியே பின்னாடி வந்துடுவாங்க. அவ்வளோதான் 4வது கியர். புரியுது? இப்போ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் வரணும் ஒழிய நம்ம அதில் வந்துட்டு இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நினைக்கக்கூடாது. ஓகேண்ணா. காரணம் நானும் தான் என்ன 5வது கியர் போட்டிருப்பேன். புரியல ராஜா? தம்பி ஓரளவுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் நல்லபடியாக கார் எடுக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 லட்ச ரூபா போடணும். பிரச்சனை இல்லாமல் கம்ப்ளைண்ட் இல்லாமல் கொஞ்சம் ஓடும். அதுக்கு கீழே எடுத்தீங்கன்னா எப்போ என்ன பிரச்சனை வரும்னு காருக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. 1-1.5 இருக்குது. அது ரொம்ப ரேராக நல்ல வண்டி கிடைக்கும். 2 ரூபா ஆகும்போது ஓரளவுக்கு நம்ம எடுத்து வரணும். நானும் அந்த 4வது கீர் போட்டு ஜாலியாக போயிருக்கேன். 6 அடிச்சிருப்பேன். மறுபடியும் 5வது கீர் போட்டிருப்பேன். புரியுதுங்களா? அந்த வேலையை அதை செஞ்சுட்டே இருக்கணும். அந்த டைமிங்கில். ஓகேண்ணா. டக்குனு கால் எடுத்து எக்ஸைட் போயிட்டே இருக்கும். ஒரு செகண்டில் அது ப்ரோக்ராம் மாற்றிடணும். பாவம் டயர் அந்த பாட்டி வேற போகிறாங்க. ஏன் அவ்வளோ ப்ரெஷர் இவருக்கு கொடுத்து அந்த பாட்டிக்கு கொடுத்து ஏன் அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும்? ஹாரன் எப்பவுமே ப்ரெஷர் தான். ஓகேண்ணா. கிளச்சும் பிரேக்கும் தான் ரிலாக்ஸ். ஓகே. போகலாம். அங்கேயே கொடுத்துருக்கணும்.
அவர் ஜாலியாக ஃபோன் பண்ணிட்டு இப்படி வர்றாரு, ஸ்டியரிங் மேலே வச்சு நோண்டிட்டு வர்றாரு. அவனோட வாட்டுக்கு ஒன்றுமே கிருன்னு வரானு 2 பேர் பின்னாடி. காலேஜ் டைம் வச்சாரு அவனுக்கு விட்டு போட்டோம் கோர்ட்டுக்கு போட்டு போகலாம். நான் 3 நாள் இருக்குல்ல, எப்படி நடுவில் ஒரு டைம் வரலாமா இல்லை? வா ராஜா, அவனுக்கு எப்படி புரியுமே வா. நீ எப்போ எல்லாரும் போட்டேன்? நான் 3ஆம் தேதி தான். நீ 3ஆம் தேதி தானே? இப்போ நீங்கள் 3 பேர் ஒட்டுக்கா போய்க்கிங்கடா, ஸ்லாட் ஒட்டுக்கா போட்டு அவனுக்கு நம்பர் வாங்கிக்கோ. சரி, அவனுக்கு ஸ்லாட் போடும்போது ஒட்டுக்கா ஸ்லாட் போட்டு போயிட்டு உனக்கு அங்கே கம்பெனிக்கு ஆள் இருப்பாங்க. இல்லாட்டி போய் இவன்லாம் போய் தனியாக தான் நிற்கணும், வேறு வழி இல்லை. நேராக போகிறோம். டக்குனு இவங்களோடய பர்ஃபார்ம் பண்ணிடணும். எக்ஸைட் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடாது, கிளச்சை மெயின்டைன் பண்ணணும். இப்போ தான் டக்குன்னு எக்ஸைட்டு செகண்ட் கியர். நம்ம எந்த டைமிங்கில் மிதிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். 4 ட்ராக்கில் நேராக வரங்காட்டி அசாட் லைட் போட்டான் தம்பி. இப்போ ஆக்சிடென்ட் லைன் கிடைக்கும்னால தேடிக்கு லெஃப்ட். போல அதான் நான் பின்னாடி வந்து பார்க்குறேன். யூட்டர்ன் பண்ணிக்கோ. யூட்டர்ன் பண்ணிவிட்டு அவர் பிக்கப் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேன். இல்லாட்டினா அடுத்த ரோடு போய் யூட்டர்ன் பண்ணிக்கலாம். போட்டு இண்டிகேட் ட்ராப் பண்ணி இங்கே வந்து மாற்றிக்கலாம். இதுக்கும் அடுத்தா? ஆமாம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோம். இதுக்குள்ளே போகிறேன். யூட்டன் தான் போகணும். அதுக்குள்ளே போகிறேன். ஃபுல்லாக திருப்பி ஸ்டியரிங் ஃபுல்லாக மொத்தமாக சுற்றி வச்சு அவ்வளோதான். மூவ் பண்ண போகலாம். மூவ் பண்ணணும், டக்குனு மூவ் பண்ணணும், டைமிங் யூஸ் பண்ணக்கூடாது. மாற்றி 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 இது ரைட்டு. இங்கேயா? லெஃப்டா? மேடு ஏறி இருக்கு. அது எங்கே? மேடு ஏறு மேடு ஏறு 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 ஏறிட்டு அவ்வளோ நிறுத்திட்டு 6 வருஷம் நிற்கணும்.